அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் உச்சமடைந்திருக்கின்றது. இரண்டு தரப்புமே தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். தாக்குதல் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து விட்டதா என்று அஞ்சும் அளவுக்கு மிகப்பெரிய சம்பவங்கள் நேற்று தாக்குதலில் நடைபெற்றிருக்கின்றது. இரண்டு தரப்பும் பாரிய இழப்புகளை சந்தித்திருக்கும் சூழ்நிலையில் தற்போது வரை வெளியாக இருக்கக்கூடிய யுத்த களத்தில் இடம்பெற்ற மிக முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் பார்க்கலாம். அமெரிக்கா நேற்றைய தினம் ஈரான் முழுவதும் நடத்திய தாக்குதலில் ஈரானின் மிக முக்கியமான மின் நிலையங்களும் மிக முக்கியமான பாலங்களும் துண்டிக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஆரம்பத்தில் ஈரானின் இராணுவ இலக்குகளையே தாங்கள் குறிவைத்து தாக்குவதாக அமெரிக்கா வார்த்தைக்கு வார்த்தை குறிப்பிட்டாலும் கூட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான் தோன்றித்தனமாக ஈரானின் உட்கட்டுமானங்கள் மீது மிக மோசமான தாக்குதல்களை தற்போது நடத்தி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏறக்குறைய ஈரானினுடைய 5 பாலங்கள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. இதனால் பிரதான நகரங்கள் போய் வரக்கூடிய போக்குவரத்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலும் கெஷம் தீவுகளுக்கு செல்லக்கூடிய 2 பாலங்கள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. மஷாத் நகரிலிருந்து பந்தரப்பாஸுக்கு செல்லக்கூடிய பாலம் தகர்க்கப்பட்டிருக்கின்றது. இதேபோல் 5 பாலங்கள் தகர்க்கப்பட்ட சூழ்நிலையில் முக்கியமான மின் நிலையங்கள் மீதும் அமெரிக்கா நடத்திய தாக்குதலால் மின் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் சில நகரங்களுக்கு ஏசி போன்ற அதிக மின்சாரத்தை எடுக்கக்கூடிய சாதனங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று அரசு ஒரு அவசர கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். கேஷம் தீவை தனிமைப்படுத்துவதற்காக 3 முக்கிய இணைப்பு பாலங்கள் தகர்க்கப்பட்டிருப்பதால் கேஷம் தீவுக்கான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஈரான் நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, மின் நிலையங்கள் மீதான தாக்குதலுக்கு மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அமெரிக்க தளங்கள் அமைந்திருக்கும் நாடுகளுக்கு இது சிக்கலை ஏற்படுத்தும் என்பதை ஈரான் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதேபோல் ஈரானினுடைய மின் நிலையங்கள் தாக்கப்பட்டதற்கு பதிலடியாக ஈரான் குவைத்தில் அமைந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான மின் நிலையங்கள் மீதும் ட்ரோன் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு தாக்கியிருக்கின்றார்கள். ஏனெனில் ஈரான் மீது அமெரிக்கா நடத்தும் தாக்குதலில் அதிகளவான தாக்குதல் குவைத்தில் இருந்தும் பஹ்ரைனில் இருந்துமே ஈரான் மீது நடத்தப்படுகின்றது. ஏனெனில் இரண்டும் அருகாமையில் இருக்கக்கூடிய நாடுகளாக காணப்படுகின்றன. இதனால் தான் ஈரான் தங்களுடைய மின்கட்டுமானங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அதிகபட்சம் குவைத்தில் இருந்து நடத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதை புரிந்து கொண்டுள்ளார்கள். குவைத் அமைந்திருக்கக்கூடிய பல மின் நிலையங்கள் தாக்கப்பட்டிருப்பதுடன் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பதாக குவைத்தினுடைய அரசு அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளார்கள். அதேபோல் அரபு நாடுகளுக்கு இந்த நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருப்பது மிகப்பெரிய அளவிலான அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனெனில் இந்த தாக்குதல்கள் தொடருமானால் ஒட்டுமொத்த அரபுலகமும் ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பதை அவர்கள் புரிந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம், அமெரிக்க தளங்களையும் அமெரிக்க இராணுவத்தையும் அவர்களுடைய நிலத்திலிருந்து எப்போது வெளியேற்றுகின்றார்களோ அன்றுதான் இந்த நாடுகள் நிம்மதியாக இருக்க முடியும், பெருமூச்சு விட முடியும் என்பதை குறிப்பிட்டிருந்தோம். அதை விட்டு அமெரிக்காவை ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு மறுபுறத்தில் ஈரானும் சகோதரர்கள் என்று கூறினால் அதை ஈரான் நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பார்கள் இவர்களுடைய கபட நாடகத்தை. எனவே குவைத், பஹ்ரைன், எமிரேட்ஸ், ஏனைய அரபு நாடுகளும் அமெரிக்காவுக்கு தளங்களை கொடுத்திருக்கும் காரணத்தினால் இவர்கள் அடுத்து வரும் நாட்களில் மிகப்பெரிய அழிவை சந்திக்கப் போகின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குவைத்தில் பல இடங்களில் மின்தடை ஏற்பட்டிருக்கின்றது. நீர் சுத்திகரிப்பு ஆலைகள் பாதிக்கப்பட்டிருப்பதால் குடிநீர் தட்டுப்பாடும் சில இடங்களில் இருக்கலாம் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில்தான் ஈரானுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய, ஈரான் எல்லையில் இருக்கக்கூடிய சில தீவுகள் குவைத்துக்கு, பஹ்ரைனுக்கு, எமிரேட்ஸுக்கு சொந்தமானவை. அவற்றை ஈரான் ஆக்கிரமித்து விட்டார்கள் பல வருடங்கள் முன்பாக. அவற்றை நாங்கள் மீட்டு கொடுக்கப் போகின்றோம் என்று ட்ரம்ப் ஒரு விடயத்தை நேற்றைய தினம் கூறியிருந்தார். ட்ரம்ப் இந்த நாடுகளுக்கு இடையில் எப்படியாவது மோதலை மூட்டிவிட்டு அதில் குளிர்காய வேண்டியது தான் ட்ரம்பின் நோக்கம். ஏனெனில் ஈரானையும் அரபுலக நாடுகளையும் எவ்வளவு தூரம் பகைக்க வைக்க முடியுமோ, எவ்வளவு தூரம் சண்டை மூட்டி விடுவது என்று சொல்வார்கள், மூட்டிவிட முடியுமோ அந்தளவு தூரம் சம்பவங்களை செய்கின்றார். இதுதான் ட்ரம்பினுடைய பேச்சு. ஈரானை கோபப்படுத்தி இருக்க எங்களுடைய தீவுகளை அல்லது நிலங்களை கைப்பற்ற இவர்கள் முயற்சி செய்தால், தேவைப்பட்டால் அருகாமையில் இருக்கக்கூடிய குவைத் மற்றும் ஏனைய நாடுகள் மீது தரைப்படை அனுப்புவதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம் என்று ஒரு அதிரடியான அறிவிப்பை ஈரான் பக்கத்திலும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே நிலைமை மோசமாக இருக்கும் சூழ்நிலையில்
இன்று காலை குவைத் மீது ஈரான் நடத்திய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலில் மினா அப்துல்லா தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள அமெரிக்க எண்ணெய் வயல் சேவை நிறுவனமான கேலிபர்டனின் தளவாட கிடங்கு மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதேபோல் குவைத்தில் இருக்கக்கூடிய பியூரிங் முகாமில் அமைந்துள்ள அமெரிக்க ஆயுத கிடங்கு மீது ஈரானின் சாகித் ட்ரோன்கள் இன்று காலை நடத்திய துல்லியமான தாக்குதலில் அந்த ஆயுத கிடங்குகள் பற்றி எரிந்து கொண்டுள்ளது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. எனவே மத்திய கிழக்கில் எங்கெங்கெல்லாம் அமெரிக்காவின் ஆயுத தளபாடங்கள் இருக்கின்றதோ, ஆயுத சேமிப்பு கிடங்குகள் இருக்கின்றதோ, ஆயுத களஞ்சியங்கள் இருக்கின்றதோ, அங்கெல்லாம் ஈரான் இவ்வளவு துல்லியமான தாக்குதலை நடத்துவது அமெரிக்காவுக்கும் அந்த நாடுகளுக்கும் பேரதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனெனில் இவர்கள் நினைத்ததை விட மிக துல்லியமாக ஈரான் தாக்குதல்கள் நடைபெறுகின்றன. மிக துல்லியமான முறையில் ஏவுகணைகளும் ட்ரோன்களும் அந்த பகுதிகள் தாக்குவதால் இந்த நாடுகள் கதிகலங்கி போயிருக்கின்றார்கள். ஈரான் இவ்வளவு துல்லியமான தகவல்களை, துல்லியமான டேட்டாஸ் ஈரான் இவ்வாறு பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஒருவேளை ஈரான் செய்மதி தரவுகளூடாக, செய்மதி புகைப்படங்களூடாக பெற்றுக்கொண்டிருக்கலாம் என்று ஒரு தரப்பும், மறுபுறத்தில் சைபர் தாக்குதல் ஊடாக சிறந்த கண்காணிப்புகளிலிருந்து ஈரான் இந்த விடயங்களை பெற்றுக்கொண்டிருக்கலாம் என்று மறுதரப்பும் கூறினாலும் ஈரானின் துல்லிய தாக்குதல்கள் இவர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றன. குவைத்தில் இருக்கக்கூடிய ஆயுத கிடங்கு மிக பாரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. அதேபோல் இரவோடு இரவாக தங்களுடைய வான்வெளிக்கு நுழைந்த 10 ஈரானிய ஏவுகணைகளையும் 14 ட்ரோன்களையும் தாங்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ஜோர்டான் அறிவித்திருக்கின்றார்கள். நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கும் வழக்கமான தற்காப்பு நடவடிக்கைகளின் கீழ் 10க்கும் மேற்பட்ட ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ஈரானிய ட்ரோன்களையும் நாங்கள் இடைமறித்து அளித்திருக்கின்றோம் என்று ஜோர்டான் குறிப்பிட்டாலும் கூட, ஒரு சில ட்ரோன்கள் ஜோர்டானின் இடைமறிப்பு வான் பாதுகாப்பு சாதனங்களை கடந்து ஈரான் ட்ரோன்கள் அமெரிக்க தளத்தை தாக்கியிருப்பதால் 12 அமெரிக்க இராணுவத்தினர் காயமடைந்திருக்கின்றார்கள். அதில் 4 பேர் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக இன்று அமெரிக்க ஊடகங்கள் ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டு அமெரிக்க இராணுவத்திற்கும் ட்ரம்புக்கும் அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது ஜோர்டானில் நடத்தப்பட்ட தொடர் தாக்குதலில் அமெரிக்க இராணுவத்தினர் தங்கியிருந்த ஒரு பகுதி நேரடியாக தாக்கப்பட்டுள்ளது. இதில் 12 பேர் காயப்படுத்தப்பட்டிருப்பதுடன் 4 பேர் வரை மிக மோசமான நிலைக்கு உள்ளாயிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. எனவே ஜோர்டானும் தற்போது ஈரானின் இலக்காக மாறியிருக்கும் சூழ்நிலையில் இதுவரை நாளும் தாக்குதல், அதாவது 2ஆம் கட்ட, அதாவது சமாதான ஒப்பந்தம் அமெரிக்க ஈரானிடையே மேற்கொள்ளப்பட்ட பின்னர் இதுவரை தாக்குதலை நடத்தாத ஒரு பிரதேசம் சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவின் எந்த பிரதேசத்திலும் ஈரான் தாக்குதல் நடத்தவில்லை. இந்த ஒப்பந்தம் நடைபெற்ற பின்னர் கத்தார் மீது கூட தாக்குதல் நடத்தியிருந்தார்கள், ஓமான் மீது கூட தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். ஆனால் சவுதி அரேபியாவை மட்டும் ஈரான் கை வைக்கவில்லை. அதற்கு சவுதி அரேபியாவுடன் தேவையற்ற பகை வேண்டாம் என்று நினைத்திருக்கலாம். இரண்டாவது, தங்களுடைய வான்பரப்பையோ கடல் பரப்பையோ நிலப்பரப்பையோ அமெரிக்க தாக்குதல்களுக்கு தாங்கள் கொடுக்கவில்லை என்ற ஒரு உறுதிமொழியை சவுதி அரேபியா ஈரானுக்கு வழங்கியிருந்தார்கள். இந்த காரணங்களினால் சவுதி அரேபியா மீது ஈரான் இதுவரை தாக்குதல்களை நடத்தாவிட்டாலும் இன்றைய தினம் சவுதி அரேபியாவின் சுல்தான் விமானப்படை தளம் மீது ஈரான் மிக கடுமையான தாக்குதல் ஒன்றை நடத்தியிருக்கின்றார்கள். இதற்கு 2 காரணங்களை கூறலாம். ஒன்று, ஈரான் சவுதி அரேபியாவுடன் பகைக்க விரும்பவில்லை என்று சொன்னாலும் ஈரானின் உடைய விமானம் ஒன்று கடந்த 3-4 தினங்களுக்கு முன்பாக கவுதி தலைவர்களின் முக்கியஸ்தர்களை ஏற்றிக்கொண்டு சனாவுக்கு சென்ற பொழுது ஏமனின் சனா விமான நிலையத்தின் மீது கண்மூடித்தனமான தாக்குதலை சவுதி அரேபியா நடத்தியிருந்தார்கள். இதில் கவுதி படைகளின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த சனா விமான நிலையம் மீண்டும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு அதனுடைய ரன்வே, ஓடுபாதைகள், விமான நிலைய கொட்டகைகள், விமானங்கள் தங்கி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் மிகப்பெரிய சேதமடைந்தன. அப்போதே நாங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டோம். கவுதி படைகள் மீது வேண்டுமென்றே சவுதி அரேபியா மிக கொடூரமான தாக்குதலை நடத்தியிருப்பதால் அடுத்து வரும் நாட்களில் நிச்சயமாக சவுதி அரேபியாவுக்கு ஈரான் ஒரு பதிலடியை கொடுப்பார்கள் என்பதை இதற்கு 4 தினங்களுக்கு முன்னைய காணொளிகளில் மீண்டும் மீண்டும் தெரிவித்திருந்தோம். ஏனெனில் கவுதி படைகளின் மீதான நேரடி தாக்குதல் என்பது ஈரானை நேரடியாக தாக்கியதற்கு சமனான ஒன்று. எப்படி லெபனானில் ஹிஸ்புல்லாவை தாக்கும் பொழுது அந்த போர் நிறுத்தம் சிதைவடைந்து போனதோ, கவுதி படைகள் மீது அவர்களுடைய விமான நிலையத்தையே குறிவைத்து தாக்கியதன் பின்னர் ஈரான் தாக்குவார்கள் என்றிருந்தோம். இன்றைய தினம் மிகப்பெரிய தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. சவுதி அரேபியாவின் உடைய
கிங் சுல்தான் விமானப்படை தளம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இலவச சுல்தான் விமானப்படை தளத்தை குறிவைத்து ட்ரோன்களும் ஏவுகணைகளும் சேரி பாய்ந்து வந்ததாகவும் இதில் சில ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் இவர்கள் தடுத்து விட்டதாக குறிப்பிட்டாலும் கூட அதை கடந்தும் தாக்குதலில் சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை ரியாத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களும் பொதுமக்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதிலும் இந்த சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய கிங் சுல்தான் விமானப்படை தளம் பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனங்கள், தாட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் என உயர்ந்த மட்டத்தில் செயற்படக்கூடிய வான் பாதுகாப்பு சாதனங்கள் அடங்கிய ஒரு பகுதியாக இருந்த போதிலும் அவற்றை மீறி இந்த தாக்குதல்கள் துல்லியமாக நடத்தப்பட்டு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. இதற்கு முன்பும் அமெரிக்காவின் வான்வெளி எரிபொருள் நிரப்பும் டேங்கர்கள் விமானங்கள் மிகப்பெரிய அளவில் நிறுத்தப்பட்ட போது முதலாங்கட்ட போரின் போது இந்த ஒப்பந்தத்திற்கு முன்பு ஈரான் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். அதன் பின்னர் இரண்டாவது தாக்குதலாக இந்த விமானப்படை தளம் மிகப்பெரிய அளவில் ஈரானால் தாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க நிகழ்வாக பதிவாக இருக்கின்றது. எனவே சவுதி அரேபியா இதுவரை ஈரான் தாக்குதலிலிருந்து தப்பியிருந்தாலும் கவுதிகள் மீதான வலிந்த சவுதியின் தாக்குதல் சவுதியையும் இந்த போருக்குள் இழுத்துவிட்டுள்ளது. அமெரிக்காவினுடைய இஸ்ரேலினுடைய காய் நகர்த்தல்கள் கச்சிதமாக வேலை செய்ய தொடங்கி இருக்கின்றன. முட்டாள்தனமான அரபு நாடுகளின் தலைவர்களும் மன்னர்களும் ஈரானுக்கு எதிராக காய்களை நகர்த்துவதன் ஊடாக ஈரான் மட்டுமல்ல ஒட்டுமொத்த வளைகுடாவும் மத்திய கிழக்கும் மிகப்பெரிய போர்க்களமாக இரத்த பூமியாக மாறப்போகின்றது என்பதுதான் துயரம் நிறைந்த உண்மை. இதை உணராமல் இவர்கள் ஈரானை கோபப்படுத்தும் செயற்பாடுகளையும் அமெரிக்காவை திருப்திப்படுத்தும் வேலைகளையும் தொடர்ச்சியாக செய்வார்களாக இருந்தால் மத்திய கிழக்கை யாரும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைதான் ஏற்பட்டுவிடும் என்பதுதான் தற்போதுள்ள நிலைமையாக இருக்கின்றது. எனவே அரபுலக நாடுகள் எவ்வாறான முடிவை இந்த தலைவர்கள் எடுக்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அடுத்து ஐரோப்பாவில் நிறுத்தப்பட்ட அமெரிக்காவின் போர் விமானங்கள், எண்ணெய் நிரப்பும் டேங்கர்கள் என பல விமானங்கள் தற்போது மத்திய கிழக்குக்கு அவசரமாக நகர்த்தப்பட்டிருக்கின்றன. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவிக்கின்றார்கள், மத்திய கிழக்கு முழுவதும் அமெரிக்கா தன்னுடைய இராணுவ இருப்பை கணிசமாக அதிகரித்துள்ளது. ஐரோப்பாவில் நிறுத்தப்பட்ட அமெரிக்க போர் விமானங்கள், நடுவானில் எண்ணெய் நிரப்பக்கூடிய எண்ணெய் டேங்கர் விமானங்கள் எல்லாம் மத்திய கிழக்கில் குவிந்து கொண்டிருக்கின்றன. எனவே அடுத்து வரும் நாட்கள் மிகப்பெரியோரு நெருக்கடியான நாட்களாக மாறப்போகின்றது என்ற செய்தியும் பல தரப்புகளில் இருந்து வருகின்றன. என்ன நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இறுதியாக டொனால்ட் ட்ரம்புக்கு ஈரான் தலைவர்கள் ஏற்கனவே பலர் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட சூழ்நிலையில் ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கம் ஒன்று டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக கடுமையான கருத்துக்களை வெளியிட்டிருப்பதுடன் ட்ரம்பை கொலை செய்பவர்களுக்கு $10 மில்லியன் வெகுமதி அளிக்கப்படும் என்பதை வெளிப்படையாக அறிவித்திருக்கின்றார்கள். ட்ரம்பை கொலை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் ட்ரம்பினுடைய போர்க்குற்றங்கள் காரணமாக அவருக்கு மரண தண்டனை வழங்கப்படுகின்றது. அவரை கொலை செய்பவர்கள் தனிநபராக இருந்தாலோ அல்லது குழுவாக இருந்தாலோ ஒரு இயக்கமாக இருந்தாலோ அவர்களுக்கு $10 மில்லியன் உடனடியாக வெகுமதி அளிக்கப்படும் என்று வெளியிடப்பட்ட அறிவிப்புகளும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. ஏற்கனவே ஈரானின் டெஹ்ரான் சதுக்கத்தில் ட்ரம்பினுடைய சவப்பெட்டிக்குள் ட்ரம்ப் படுத்து கிடப்பதைப் போல ஒரு புகைப்படம் காட்சிப்படுத்தப்பட்டு பரபரப்பான சூழ்நிலையில் ஈராக் எதிர்ப்பு இயக்கத்தினுடைய அறிவிப்புகளும் உலகரங்கில் மேலும் கொதிநிலை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான பிந்திய செய்திகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் நடுநிலைத்தன்மையோடு பெற்றுக்கொள்வதற்கு அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.